கலெக்டர் ஆனாலும் நான் இந்த வீட்டு மருமக தான், உங்களோட பொண்டாட்டி தான். காவியா, அத்தை, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சொல்லுங்க அத்தை. உட்காரு. சொல்லுங்க அத்தை. படிப்பெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அத்தை. இன்னும் எவ்வளவு நாள்ல மெயின் எக்ஸாம் உனக்கு? அதுவா, இன்னும் 2 மாசம் இருக்கு. ஓ, இன்னும் 2 மாசம் இருக்கா? ஆமா அத்தை, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதையும் நல்லா அட்டென்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற ரேங்க் வந்துரும். இதெல்லாம் நடக்க தோராயமா எவ்வளவு நாள் ஆகும்? அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 1 year ஆயிடும் அத்தை. ஒரு வருஷம் ஆகுமா? ஆமா அத்தை. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ட்ரைனிங் அது இதுன்னு நீ டெல்லிக்கு போவ. அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற இல்ல? ஆமா அத்தை. IAS பாஸ் பண்ற வரைக்கும் நீ இந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஆனா பார்த்திய நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நாளுக்கு நாள் உன் மேல இருக்கிற அன்பு அவனுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த வீட்ல நீ இருக்கிற வரைக்கும் அவன் நினைப்பு முழுக்க உன்னை சுத்திதாமா இருக்கும். உன்னை மறந்துட்டு மத்த விஷயத்துல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நீ அவன் கண்ணுல படாத இடத்துல தாமா இருக்கணும். காலையில நடந்த சம்பவத்தை வச்சுதான் நான் இதை சொல்றேன். பார்த்தி மட்டும் இல்ல, உனக்கும் பார்த்தி மேல ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு வந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்னையே அறியாம பார்த்திய நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டியோன்னு எனக்கு தோணுதுமா. உன் மனசு பார்த்தியோட அன்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட வெளிப்பாடாதான் உன்னை அறியாம காலையில பார்த்திய நீ புருஷன்னு சொன்னது, அவன் காலை தொட்டு நீ மருந்து போட்டது, இது எல்லாமே உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. எனக்கு புரியுதுமா. உன்னோட இந்த மன மாற்றத்தால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது இயற்கையானது. அன்புக்கு மயங்காத மனசு இந்த உலகத்துல எதுவுமே இல்லம்மா. இன்னைக்கு உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிற பார்த்தி நாளைக்கே உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா இப்ப உன் மேல அவன் காட்டுற அன்பு கோபமா மாற வாய்ப்பு இருக்குல்ல? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரையும் நேசிச்ச விஷயத்த அவன் யதார்த்தமா எடுத்துக்கிட்டானா பரவாயில்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உன் கடந்த கால வாழ்க்கைய அவன் நீ பண்ண துரோகம்னு நினைச்சிட்டானா அவனை என்ன சொல்லி நான் ஆறுதல் படுத்துறது? அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நரகமாயிடுமா? நான் சொல்றது சில நேரத்துல உனக்கு தப்பா கூட தோணலாம். ஆனா ஒரு தாயோட இடத்துல இருந்து பார்த்தா எனக்கு இது சரின்னு படுதுமா. அத்தை, எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. என்னால பார்த்திக்கு எந்த பாதிப்பும் வராது.
இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நிரந்தரமா விலைக்கு போயிடுவேன். காலையில ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பார்த்திய புருஷன்லாம் சொல்லிட்டேன். ஆனா அது என்னைய அறியாம நான் சொல்லிட்டேன். அதுதான்மா என்னோட பயமே. நீ உன்னையும் அறியாம அவன புருஷன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் பார்த்தல. நீ வாயை திறந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே அவன் அப்படி உருகி போயிட்டானே. அப்படிப்பட்டவன் உன்னை எப்படிமா மறப்பா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பார்த்திய விட்டு போயிடுறேன். அப்புறம் நான் அவரை என் புருஷன் சொன்னதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏம்மா நீ மன்னிப்பு கேட்கணும்? தாலி கட்டினவன புருஷன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பாவியா இருக்கேம்மா நானு. இதை விட கொடுமை வேற என்ன வேணும் சொல்லு. அத்தை நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. நான் அவரை விட்டு போயிடுறேன். தைரியமா இருங்க. ரவியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல சார். 2 நாளா போன் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டேன். வீடு பூட்டி இருக்கு. அங்க ஹவுஸ் ஓனர் தான் இருக்காரு. எங்க போயிருக்காருன்னு கேட்டா தெரியலங்கிறாரு சார். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் சார். அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தானே இந்த கம்பெனிலே சேர்த்தேன். அவன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன் தானே எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதெல்லாம் நடிப்பா இருந்திருக்கு சார். உங்களோட இறக்க குணம் தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணிட்டான் சார் அவன். அவன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுதா? தெரியும் சார். உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். சென்ட் பண்ணிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். நீங்க வீட்டுல போய் பாருங்க சார். எனக்கு சோர்ஸ் ஏதாவது தெரிஞ்சாலும் உங்களுக்கு உடனே சொல்றேன் சார். என்னால அவ்வளவுதான் சார் பண்ண முடியும். சாரி சார். ரொம்ப தேங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி அந்த ரவி. நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாது ஜீவா. நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அவனை நீங்க எப்படி எல்லாம் நம்பிருப்பீங்க? ராஸ்கல் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். எப்படி ஜீவா தன்னை நம்பின ஒருத்தவங்களுக்கு அவங்களால எப்படி துரோகம் பண்ண முடியுது? அவனை பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட மாட்டிவான். அந்த நம்பிக்கையில தான் பிரியா நானும் இருக்கு. வாங்க போய் விசாரிக்கலாம். வண்டி நிறுத்துங்க ஜீவா. இங்கதான் டெஸ்டினேஷன் காட்டுது. இங்கதான் ஜீவா காட்டுது. இதுவா இல்ல இதுவா? எக்ஸ்கியூஸ் மீ. யார பார்க்கணும்? இல்ல சார், இங்க ரவின்னு ஒருத்தன் ஸ்டே பண்ணியிருந்தான். ரவியா? ஆமா, அவன் என் வீட்டில் தான் குடியிருந்தான். ஓ, உங்க வீடு தானா? ஆமா. எத்தனை மாசமா சார் இங்க இருந்தான்? அவன் ஒரு 6 மாசமா இருந்தான். அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், அவன் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ணான். அவன் ஃபோர்ஜரி பண்ணி 30 lakhs எடுத்துட்டு போயிட்டான் சார். அதனால தான் அவனை தேடிட்டு இருக்கோம் சார். அவன் திங்ஸ் ஏதாவது இங்க இருக்கா? எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான் சார். அவன் எப்ப வீட்டை காலி பண்ணான்னு எனக்கே தெரியாது. எனக்கு கூட அவன் 2 மாசம் வாடகை பாக்கி வச்சிருக்கான். சார், அவனை பார்க்க யாராவது வருவாங்களா?
ஜீவா? பயமா இருக்குங்க. சொன்ன டைம்குள்ள ரவியை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு தெரியல. என்னால தேவையில்லாம அப்பாவுக்கு அசிங்கம் அவமானம். நீங்க பேனிக் ஆகாதீங்க. மாமா கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்போம். அதுக்குள்ள அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. வாங்க. விமல், நீங்க கால் பண்ணி அவனுக்கு பேசுங்க. உங்க போனை எடுக்காம எப்படி இருக்கான்னு பாப்போம். ம், பேசுவோம். ஹலோ, இன்ஸ்பெக்டர் விமல் பேசுறேன். உங்க மேல மிஸ்டர் ஜேகே அவரு ஏதோ 30 lakhs ஃபோர்ஜரி பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சார், அந்த கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கணும். உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் தான் ஜேகே கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேனே, அதுக்குள்ள எதுக்கு அவர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? உங்களுக்கு அவர் கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு ஜீவா. அது மட்டும் இல்லாம கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு அவர் சட்டையை பிடிச்சி மிரட்டி இருக்கீங்களாமே, அதனாலதான் அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க முதல்ல நேரா ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், நான் சொல்றத என்ன விமல், என்ன சொல்றான்? நீ பேசின உடனே ஷாக் ஆயிருப்பானே. ம், என் சட்டையில கை வச்சிட்டான்ல, அவன் சட்டையை கட்டி பனியனோட செல்குள்ள உட்கார வைக்கணும். அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. ஜெய்கே மேல கை வச்சா சும்மா விட்டுருவனா? ஜீவா. ஹலோ, பிரியா, சொல்லுங்க ஜீவா. ஒன்றும் இல்லை, என் மேலே ஜேகே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா. இன்ஸ்பெக்டர் என்னை என்கொயரி பண்ணோன்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. நான் இப்போ அங்கே தான் போகிறேன். என்ன சொல்றீங்க ஜீவா? இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. என்னாச்சு அவருக்கு? ஏன் அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போனாரு? அவர்கிட்ட நம்ம தான் டைம் கேட்டிருக்கோம்ல. ஜேகே ஒத்துக்கணும்ல, அவன் வேணும்னே தான் எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு என்ன பழி வாங்கணும், அவ்வளோதான் அவன் நோக்கம். நான் ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஆ. ஏன் ஜேகே இப்படிலாம் செய்றாரு? இதை முதல்ல மாமா அத்தைகிட்ட சொல்லுங்க. மாமா, என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா வர? அத்தை, ஜேகே நம்ம ஜீவா மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாராம். என்ன சொல்ற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணாரு. என்னங்க இவன் ஒரே வீட்ல இருந்துகிட்டு எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? நம்ம புள்ள மேல எப்படிங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மாமா, அவங்க ஜீவாவை பழிவாங்கதான் வேணும்னே இதெல்லாமே பண்றாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது மாமா. நீ ஒன்றும் பயப்படாத. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு பார்க்குறோம். ஒருவேளை தேவி அக்காவும் ரம்யாவும் இங்கே வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்ல, நான் பேசிக்கிறேன். நீ சரி, வாமா. பிரியா, நான் போயிட்டு வந்தேன். சார், கூப்பிட்டுருந்தீங்க. வாங்க மிஸ்டர் ஜீவா. என்ன, உங்க 6 உயிர் நண்பன் ஃபோர்ஜரி மன்னன் ரவி எங்க? ஒரு வாரத்துல ரவியை கண்டுபிடிச்சு பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னீங்க. ரவியையும் காணோம், பணத்தையும் காணோம். எனக்கு என்னமோ
ரவி பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. நீ தான் அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஃபோர்ஜரி பண்ணிருக்க. ஜேகே, மரியாதையா பேசு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்கலாம். என்ன ஆ? மிரட்டுறியா? என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாத. பேசிட்டு இருக்கும் போதே சட்டையில கை வச்சல்ல, இன்னைக்கு உன் சட்டையை கழட்டி ஜெயில உட்கார வைக்கிறேன். ஜேகே, காம் டவுன். நீங்க முதல்ல உட்காருங்க. எதுவா இருந்தாலும் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். என்ன ஜீவா, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே மிரட்டுவீங்களா? சார், நான் ஒன்றும் மிரட்டல சார். அவரை ஏன் முன்னாடியே மிரட்டுறதா நான் பார்த்தனே. ஏன் முன்னாடியே நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா வெளியில எப்படி நடந்திருப்பீங்க? அவரோட 30 lakhs திரும்ப கேக்குறாரு, அதை கொடுக்காம அவரை மிரட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பு ஜீவா. விமல், இப்ப கம்பெனியோட பணத்தை ஃபோர்ஜரி பண்ணதுக்கும் அதை கேட்ட என்ன பர்டிகுலரா மிரட்டினதுக்கும் சேர்த்து இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே ஜேகே. ரைட்டர் சார். ஜேகே சொன்னதெல்லாம் எழுதிட்டல? எழுதிட்டேன் சார். எடுத்துட்டு வா. ஓகே சார். இந்தாங்க சார். ஜீவா, இதுல கையெழுத்து போடுங்க. உங்க மேல 2 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒன்னு தெஃப்ட் கேஸ், இன்னொன்னு அட்டெம்ப்ட் டு மர்டர். என்ன சார் நீங்க? நான் யார் காசையும் திருடல. தெஃப்ட் கேஸ் போட்டிருக்கீங்க. நான் யாருக்கும் கொலை மிரட்டலும் கொடுக்கல. எதுக்கு சார் அட்டெம்ப்ட் மர்டர்னு போட்டிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிக்கங்க சார். உங்க மேல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒன்னு, நீங்க அவரோட 30 lakhs திருடினதாகவும், இன்னொன்னு அவரை கொலை பண்ண மிரட்டினதாகவும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நீங்க இதுல கையெழுத்து போடுங்க. சாரி சார், நான் இதில் கையெழுத்து போட முடியாது. விமல், பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறாங்க. ஜீவா, நீங்க படிச்ச ஆள், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. போலீஸ் கிட்ட கோஆபரேட் பண்ணலன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன சார் மிரட்டுறீங்களா? நீங்க ஜேகேக்கு ஃபேவரபிளா தான் போயிட்டு இருக்கீங்க. போலீஸ்னா 2 பேருக்கும் பொதுவா பேசணும். என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு என் மேல கேஸ் போடுறீங்க. என்னாலலாம் கையெழுத்து போட முடியாது சார். விமல், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அவன் சட்டையை கட்டி லாக்அப்ல தள்ளி 4 சாத்துங்க. தன்னால வந்து கையெழுத்து போட போறான். மரியாதையா கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா அடிச்சு கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? இங்க மேல கை வச்சு பாருங்க. பாத்தீங்களா விமல், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டயே முடிஞ்சா கை வச்சு பாருங்கிறான். உங்க டிபார்ட்மெண்ட்டோட பவர் என்னன்னு ஜீவாவுக்கு காட்டுங்க, அப்பதான் அடங்குவோம். கையெழுத்து போட சொன்னா என்கிட்டயே திமிரா பேசுறியா? உன்ன போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா நீ? உன்ன